பிரைஸ் காட், உங்களை பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னையோட பயணத்தை பார்த்தீங்கன்னா மிகவும் மோசமான ஒரு சாலை வழியாக தான். என் ஃப்ரெண்டில் பாருங்கள், ஃபுல்லுமே தண்ணி கடா இருக்குது. ஒரு நாள் தான் மழை பெஞ்சிச்சு இந்த பகுதியில். ஒரு நாள் பெய்த மழையிலேயே இவ்வளோ பெரிய பிரச்சனைனா, தினந்தோறும் மழை பெஞ்சுன்னா இந்த இடத்துல சூழ்நிலை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, என் சைக்கிளை ஒரு சைடில் நிப்பாட்டிக்கிட்டேன். ஸோ ஏன்னா போகிறது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அதனால் சரி நின்று பார்க்குறேன் எப்படி தான் அந்த ஆட்டோ பைக்கு இவங்க எல்லாம் போகிறாங்கன்னு சொல்கிற கொஞ்சம் நேரம் பார்க்குறேன். அது நிற்கிற பகுதி கூட பிரச்சனை தான். ஏன்னா அதில் தான் கொஞ்சம் காஞ்ச பகுதி இருந்துச்சு, ட்ரையான பகுதி இருந்துச்சு. அது வழி தான் மக்கள் நடந்துகிட்டே இருந்தாங்க. பட் நானும் அந்த சைடில் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்ப இடையூறாக தான் இருந்துச்சு மக்களுக்கு. என்னாலும் வேறு வழி இல்லை எனக்கு அந்த இடத்துல நின்று. ஏன்னா நான் யோசிச்சுட்டு இருந்தேன் எப்படிடா போகிறது, எப்படி இதை தாண்டி போகிறதுன்றது. ஸோ என் முன்னாடி ரோடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஒரு மழை வந்ததுக்கு இந்த கண்டிஷன், தொடர்ந்து மழை அடித்து அந்த ரோடு என்னத்துக்கு ஆகும். ஸோ இது வழி தான் ட்ராவல் பண்ணணும். நான் எப்படி போனே தெரில. பைக்கு போகிறதுக்கு கஷ்டப்பட்டு இங்கே திருப்பி போகிறாங்க. இந்த சைக்கிள் எப்படி போகிறேன்னே தெரில. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு நாள் ட்ராவலும் எனக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சை தான் அமையுது. ஸோ முடிவு பரியும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த ஊழியத்தில் முடிவு பரியும் நான் நிலைத்திருக்கணும். அதுதான் பெரிய விசுவாசம். ஸோ இன்றைக்கி சரியான போராட்டம். இங்கே பாருங்கள், 6 மாதிரி ஓடிட்டு இருக்கு இந்த தண்ணி. இந்த தண்ணியில் இன்னி தான் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. எப்படி பண்ணுறதுனே தெரில. ஸோ என் ஊழியத்தை பார்த்தீங்கன்னா இவ்வளோ கடினமான ஊழியங்கள், இவ்வளோ போராட்டமான ஊழியங்கள். ஆனால் அதை தாண்டி தான் ஒவ்வொரு நாளும் ஊழியம் செய்ய வேண்டிய பெரிய ஒரு கடமையில் இருந்துகிட்டே இருக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏற்கனவே டஸ்ட்டு தாங்க முடியல. ஸோ அதுக்கு கூட இந்த தண்ணியும் நம்மளை இன்றைக்கி படாப்படுத்துது. இன்றைக்கி ட்ராவல் இவ்வளோ கடினமாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. 4 மணிக்கு இன்றைக்கி ஒரு இடத்துல சிறுவர் ஊழியம் இருக்குது, அதுக்கு போனோம். அதுக்கு போகிற வழியில் தான் இவ்வளோ பெரிய போராட்டத்தையே நடத்திட்டு இருக்க வேண்டியது இருக்குது. ரைட். ஸோ கொஞ்ச நேரம் நின்று பார்த்தேன் என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு. அடுத்தது கிளம்ப வேண்டியதான், ஒரு வழியே கிடையாது. ஏன்னா அதில் நிற்கிறது வந்துட்டு மற்றவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்துச்சு. ஸோ என்னை தாண்டி ஒரு ஸ்கூல் பஸ் போச்சு. அப்போவுமே அந்த சகதி தண்ணி இது அவ்வளோமே சகதி தான். ஆக்சுவலி அந்த ட்ரைனேஜ் வாட்ரு, மழை தண்ணி எல்லாம் மிக்ஸ் ஆகி அதில் போகிறது அவ்வளோ கஷ்டம். சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் இன்னும் யோசித்தேன் என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கடினமாக இருந்துச்சு. ஸோ ஊழிய பயணம் கடினம் தான், வழியே இல்லையே, போய் தானே ஆகணும். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன்னா உருட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதிலேருந்து சைக்கிளை கொஞ்சம் அந்த திட்டில் கொண்டு வந்துட்டு, மேட் பகுதியில் கொண்டு வந்துட்டு, இந்த சைடில் பிளாட்ஃபார்ம் நடக்கிற பகுதியில் கொண்டு வந்துட்டு. ஆனால் அதில் போகிறதும் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ ஒரு வழி இல்லை. ஸோ அதை எல்லாமே அந்த கல்லுகளாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில். ஸோ கடினப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு, ஸோ இப்படியெல்லாம் ஊழியம் செய்யமானு கூட சில நேரங்கள் எனக்கு தோணும். இவ்வளோ கஷ்டப்பட்டெல்லாம் போகும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டெல்லாம் ஊழியங்கள் செய்யணுமான்னு தோணினாலும் கூட செஞ்சே ஆகணும். ஏன்னா சுவிசேஷம் நம்ம மேலே விழுந்த கடமை. ஸோ அது மழையணும், வெயிலணும், குளிரணும், எதுவும் நம்ம பார்க்க முடியாது. போகிற வழிகள் இது மாதிரி தான் இருக்கும் சில நேரங்களில். ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் ஊழியங்களை செய்யணும். ஸோ இப்போ வந்துட்டு திரும்ப நான் படல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சைடுகளெல்லாம் கடைகள் இருக்குது. ஸோ எங்கே போனாலும் ஜெபம் தான் ஒரு வாழ்க்கையை மாற்ற முடியும், மற்றவங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலை. இன்றைக்குள்ள ஜேர்னி பார்த்தீங்கன்னா அவ்வளோ டஃப்பாக இருக்குது இன்றைக்கி. ஏன்னா ஒன்றும் ரோடு சரியில்லை, மழை தண்ணி பெய்தல அந்த மழை தண்ணி கட்டிகிட்டு இருக்கு. ரோடு டஸ்ட்டு. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா சாக்கடை, அது ஃபுல்லாக சாக்கடை தான் ஓடிட்டுருக்கு இந்த சைடில். உண்மையிலே இன்றைக்கி ஒரு கடினமான ஒரு ட்ராவல் எனக்கு. எனவே நமக்கு ரோட்டில் வரதில் பிரச்சனை. இதில் வேறு தேனி கூட்டிடுச்சு. தேனியை பார்க்குறீங்களா, என் கையில் இருக்குது. தேனி கூட்டிடுச்சு. பிரைஸ் காட். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசமும் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று பரிசுத்த வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. என் அன்பான தேவ ஜனமே, விசுவாசமும் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசம் எனக்கு எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ளதாக இருக்கிறது? ஆண்டவரை பிரியப்படுத்துகிற விசுவாசமாக இருக்கிறா, இல்லை உலகத்தை நாடி, உலகத்தை தேடி, உலக ஆசைக்காக ஓடுகிற விசுவாசமாக இருக்கா? எப்படிப்பட்ட விசுவாச வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்? கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவரை நம்புறதை காட்டிலும் உலகத்தின் மீது அதிகமாக அன்பு கூறுறோம், உலகத்தை அதிகமாக நேசிக்கிறோம், உலக காரியங்களை அதிகமாக நேசிக்கிறோம், உலகத்தில் அதிகமாக நேரத்தை செலவழித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இதுக்கெல்லாம் முடிவு தான் என்ன வரப்போகிறது, என்ன சம்பவிக்க போகிறது என்றதை அறியாதவர்களாக இனி நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். என் அன்பான தேவ ஜனமே, உலகத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டே இருந்தோம் என்றால் அது உலகம் நித்தியமான அக்கினி கடல் நம்மளை தள்ளிவிடும். ஏனென்றால் உலகத்தை வாழ்ந்து பாவங்கள் தான் பெருகி கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு விஞ்ஞானம் எப்படி வளர்கிறதோ பாவம் அதே மாதிரி வளர்ந்து கொண்டு தான் இருக்குது. தொழில்நுட்பம் எப்படி வளர்ந்து கொண்டு இருக்கிறதோ
பாவம் இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஸோ இன்னைக்கு பாவத்துடைய வளர்ச்சின்னு பார்க்கும்போது அகோரமான வளர்ச்சி, விதவிதமான பாவங்கள், எங்கே பார்த்தாலும் பாவங்கள், அது எங்கே திரும்பினாலும் பாவங்கள் தான். பாவத்தில் இன்னைக்கு தான் அநேக ஜனங்கள் விழுந்து கொண்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு சுகத்துக்காகவும் ஆசைக்காகவும் இச்சைக்காகவும் ஒரு செகண்ட் சந்தோஷத்துக்காக பாவத்தில் விழுற ஜனங்கள் அதிகமாக காணப்படுகிறது. இன்னைக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை கூட அறியாத ஜனங்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். இந்த ஜனங்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். இந்த ஜனங்கள் மத்தியில் ஒரு ரட்சிப்பும் ஒரு மனம் திரும்புதலும் வர வேண்டும். இப்போ மனம் திரும்பல, எப்போ மனம் திரும்ப போகிறது? இப்போ ரட்சிக்கப்படலை, எப்போ ரட்சிக்கப்பட போகிறது? ஸோ இன்னைக்கு நம்ம ஆண்டுடைய காரியங்களில் நம்ம அதிகமாக ஈடுபடணும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஈடுபட வேண்டிய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். இந்த தலைமுறைக்கு இயேசு யார் என்பதை நம்ம காண்பித்து கொடுக்க வேண்டும். சிலுவை என்னன்றது சொல்லியே ஆக வேண்டாம். நம்ம பரலோக ராஜ்யம் சொல்லியே ஆக வேண்டும். ஏன்னா இது சுவிசேஷம் நம்ம வேலை விழுந்த கடமை என்று பரிசுத்த வேதகம் தெளிவாக சொல்லுகிறது. ஸோ உலகத்தை பார்த்து ஓடாதபடி இயேசுவை பார்க்கிற ஓடுவர்களாக இன்னைக்கு ஜனங்கள் மாற வேண்டும். ஸோ அந்த ஒரு ஓட்டத்தை இந்த தேசம் காண வேண்டும். அதுக்காக தான் இந்த ஊழியம், அதுக்காக இந்த ஜெப யாத்திரை. தேசம் எங்கும் போய் ஜெபித்து கொண்டே இருக்கேன். ஜனங்களுடைய மனம் திரும்புதலுக்காக, ரட்சிப்புக்காக, பாவத்திலிருந்து ஜனங்கள் மீண்டு வர வேண்டிய ஒரு உன்னத நோக்கத்திற்காக இந்த தேசம் முழுவதும் கடந்து சென்று தொடர்ச்சியாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் என் பிரயாணத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் என்னோட பார்த்தீங்கன்னா தெரியும். போகிற வழி அவ்வளோ டஸ்ட்டு, கண்ணிலெல்லாம் அவ்வளோ டஸ்ட் அடிக்குது. ஸோ அதை ப்ரீத் பண்ணும்போது அதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. டிராஃபிக்கு, ரோடு சரியில்லை. ரெண்டாவது அழுக்கு தண்ணி, ரோடு அங்கே தங்கி கிடக்கு. அந்த அழுக்கு தண்ணியிலலாம் கடந்து போகணும். சைக்கிளை தூக்கி ஒவ்வொரு இடங்களை வச்சு போகணும். தென் ரூட்டுகளை கண்டுபிடிக்கணும். இன்றைக்கி நான் போக வேண்டிய டெஸ்டினேஷனை கண்டுபிடிக்கணும். ஊழியத்துக்கான நேரத்துக்குள்ளே நான் ஊழியத்தில் சேரணும். ஸோ இன்றைக்கி ஏகப்பட்ட ஒரு காரியத்தோடு தான் ஒவ்வொரு நாளும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு நாளைக்கு அலைகிறதில்ல, தினந்தோறும் அலையணும், தினந்தோறும் சுவிசேஷம். ஏன்னா இன்னைக்கு நான் சேர ஊழியம் நாளைக்கு அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. இந்த வர தலைமுறைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஊழியம் ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வரும். இனி வரைகிற திருச்சபையில் கூட இப்படிப்பட்ட ஊழியங்கள் செய்கிறதுக்கான வாலிபர்கள் எழும்பணும். ஸோ தேசத்தில் இன்னைக்கு ஊழியத்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேர்வை சிந்தாமல், ரத்தம் சிந்தாமல், இன்னைக்கு கஷ்டப்படாமல் ஊழியங்களை செய்கிறதுக்காக இன்னைக்கு அதிகமான ஆர்வத்தில் தூண்டி இன்னைக்கு பலவிதமான இன்னைக்கு டிஜிட்டல் ஊழியன்ற ஒரு காரியத்தை கொண்டு வந்து டிஜிட்டல் ஊழியனை செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு ரூமுக்குள்ளே இருந்தால் மதி, ஒரு மொபைல் இருந்தால் மதி, இன்டர்நெட் இருந்தால் மதி, டிஜிட்டல் ஊழியம் செஞ்சுக்கலாம். ஆனால் இன்னைக்கு டிஜிட்டல் ஊழியம் செஞ்சு இன்னைக்கு ஆண்டுடைய சிலுவை சுமக்கிறதுக்கு ஆள் இல்லை, சுவிசேஷம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. டிஜிட்டல் ஊழியம் செஞ்சு பணம் சம்பாதிக்கிறதுக்காக எனக்கு ஆட்கள் பெருகி கொண்டே இருக்காங்க. ஸோ இன்னைக்கு தலைமுறைகள் மாறணும். இயேசுடைய சிலுவை சுமக்கிற தலைமுறைகளாக மாறணும். ஏன்னா ஒரு காலத்தில் நான் டிஜிட்டல் ஊழியர்களை குறித்து நான் கற்றுக் கொடுத்தேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு தெரியுது அது எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை உருவாக்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா வருகிற நாட்களில் மிஷினரிகள் உருவாக்கப்பட வேண்டும், எழுப்பப்பட வேண்டும். ஸோ அது பட்டணங்களானாலும் சரி, கிராமங்களானாலும் சரி, தேசம் முழுவதும் கடந்து செல்ல வேண்டும். ஸோ தேசத்துக்காக ஜனங்கள், வாலிபர்கள் கடந்து செல்ல வேண்டிய நிலைமை ரொம்ப மோசமாக மாறிவிடும். என் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அசிங்கமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இந்த டஸ்ட்லேயே அந்த சகதியிலே நான் ட்ராவல் பண்ணனால ப்ரீத் பண்ணுறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி கிளைமேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கனால கஷ்டமாக இருக்குது. 4 மணிக்கு இன்றைக்கி ஒரு கூட்டம், மணி 3 போகுது. 4 மணிக்குள்ளே நான் போய் சேரணும். ஸோ என் போகிற வழியில் நடக்கிற காரியங்களை குறித்து அநேக காரியங்களை நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும், அந்த ஊழியம் ஒரு சாதாரண ஊழியம் கிடையாது. அவ்வளோ பாடுகளும், அவ்வளோ பிரச்சனைகளும், அவ்வளோ போராட்டங்களும், அவ்வளோ வேதனைகள் இறைந்ததான். பவுல் சொல்கிற மாதிரி குளிரில் இருந்த, நிர்வாணத்தில் இருந்த, நாசம், மோசங்கள், சுய ஜன பந்தங்களால் ஏமாற்றப்பட்டு, அடிகள் பட்டு, சிறையில் அடிக்கப்பட்டு, குளிர், நிர்வாணம், எப்படின்னா பலவிதமான பட்டினி, பசி, கண் விழிப்பு அப்படி சொல்கிறான்ல பவுல். இன்னைக்கு அதே மாதிரி தான் அவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்து ஊழியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அவ்வளோ போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் உலகத்தை எப்படியா நான் கண்டிப்பாக ஜெயித்து விடுவேன். ஏனென்றால் இயேசு என்னுடன் கூட இருக்கிறார். நான் எந்த விதத்திலும் தோற்று போய் சாத்தான் என்னை பல முறைகள் வீழ்த்துவதற்கு பலவிதமான யுக்திகளை நான் பயன்படுத்தின போதும் சாத்தான் தோற்று விட்டான். சிலுவை ஜெயித்தது. அந்த சிலுவை சுமந்து கொண்டு நான் தேசம் முழுவதும் கடந்து சென்று கொண்டு இருக்கிறேன். அன்பான தேவஜனமே, ஸோ ஊழியர்களுக்காக செவிங்கள், தொடர்ச்சியான பயணத்துக்காக செவிங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இயேசுவால் கூடாத காரியங்கள் ஒன்றில்லை. அற்புதங்கள் செய்கிற ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். பிரைஸ் காட்.